நீ நேத்தும் பிருத்விக்கு சொந்தம், இன்னைக்கும் பிருத்விக்கு சொந்தம், நாளைக்கு பிருத்விக்கு சொந்தமா இருப்பல. இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் இன்னைக்கு போய் சொல்ல போறேன். மஹரா, என்ன இது? என்ன ரகசியம்? எந்த ரகசியம்? இந்த ரகசியம் எனக்கு ஆதி காலத்துல இருந்து தெரியும். ஃபைனலி நீங்க இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். முதல்ல இந்த பூனையை புடி. இவ எல்லார்கிட்டயும் போய் உன்னோட இந்த கேரக்டர் சர்டிபிகேட்டை காட்டிடுவா. நீங்க என்ன நினைச்சீங்க? இவளால என்ன செய்ய முடியும்? அந்த பிரீதா, ஸ்ருதி அவங்களுக்கே எல்லா ரகசியமும் தெரியும். அவங்களால எதுவும் செய்ய முடியல. இவ என்ன பண்ணிடுவா? இவகிட்ட எனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வந்திருப்ப? ஏன் பண்ணதெல்லாம் பத்தாதா? ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடு, இல்லனா உன்னை வெளியே அனுப்ப நான் செக்யூரிட்டியை கூப்பிடுவேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. ஆண்டி, 1 செகண்ட். ஆண்டி, நான் இதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நீங்க இதை கேளுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அப்படியே கேக்குறேன். நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் நம்ப மாட்டேன். அதனால கடைசியா சொல்றேன், இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல. நான் செக்யூரிட்டியை அனுப்புறேன். எனக்காக இல்லனாலும் உங்க பொண்ணுக்காகவாது கேளுங்க. நீங்க அவளை பிருத்வி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரெக்கார்டிங் கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுல பிருத்வி பத்தின, ஷோலின் பத்தின, அவனுடைய அம்மாவை பத்தின எல்லா உண்மையும் இருக்கு. அத்தை இவ சும்மா உளறா. அதுல அந்த மாதிரி எதுவும் இல்ல. டைம் வேஸ்ட் பண்றா. நீங்க அவ பேச்சு கேட்காதீங்க. ஆண்டி, இது வெறும் ரெக்கார்டிங் தான். ப்ளீஸ். இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் எந்திரிச்சு நில்லுங்க. முதல் 4 முறை மாப்பிள்ளை முன்னாடி இருப்பாரு, பொண்ணு பின்னாடி இருப்பாங்க. அடுத்த 3 முறை சுத்தும் போது பொண்ணு முன்னாடி, மாப்பிள்ளை பின்னாடி. சரி, சுத்தி வாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா? உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? இங்க இருந்து வெளியில போ. நீ போறியா இல்ல இப்ப செக்யூரிட்டி கூப்பிடு. நான் இங்க இருந்து போயிடுவேன். ஆனா ஒரு முறை என்னோட பேச்ச கேளுங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லணும். ரொம்ப பெரிய உண்மை. பிருத்வி ஷோலின் பத்தின உண்மை. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கரண், ஒரு நிமிஷம் இரு. அவ ஏதோ சொல்றால, என்னன்னு கேட்கலாமே. நம்ம ஃபேமிலி மெம்பரை பத்தி தானே சொல்றா. என்ன விஷயம் மஹிரா? எல்லார்கிட்டயும் சொல்லு. சொல்லு. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க ரொம்ப பெரிய கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க இந்த வீட்டை நாசம் பண்ணாம விட மாட்டாங்க. நீங்க ப்ளீஸ் என் பேச்ச கேளுங்க. அதோட இன்னைக்கு நான் சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கு. என்னுடைய போன் கரீனா ஆண்டி கிட்ட இருக்கு. அதுல நான் இப்பதான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுல ஷோலின் பேசினது இருக்கு. அதுல அவளே அவ வாயால அவளுக்கும் பிருத்விக்கும் இருக்கிற உறவை பத்தி சொல்லிருக்கா. அது மட்டும் இல்ல, பிருத்வியோட அம்மா அவங்களுடைய உண்மையும் அதுல இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த உறவை பத்தி நல்லா தெரியும். அதுவும் ஆரம்ப காலத்துல இருந்தே. இவங்க உங்க எல்லாரையும் நாசம் பண்ணிடுவாங்க. ரொம்ப பெரிய கேம் ஆடிட்டு இருக்காங்க. முட்டாளாக்கிடுவாங்க. ஒரு முறை அதை மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே அவளை கழுத்து பிடிச்சு வெளியே அனுப்பிடுவீங்க. ட்ரஸ்ட் மீ. சரி. கரீனா ஆண்டி, என்ன இருக்கு கேட்கலாமே. எங்க காட்டுங்க. கரண், இந்தா இத கேளு. அதுக்கப்புறம் என்னன்னு பேசுவோம். டாக்டர் ரோஷினி, நீ எப்படி இங்க? அப்ப நீ முன்னாடியே இங்க வந்திருக்கியா? சரி, நீ யாரு? இவன் ஏன் இந்த குழந்தையோட அப்பா இல்ல. நீ பிரெக்னெண்டா? இல்ல ஒரு நிமிஷம். ஏய், பிரெக்னன்ட்னு இப்பதானே நீ வெளியே சொன்ன. இல்ல நீ ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அமைதியா இரு. குழப்பாத. சாமி, இவங்க டாக்டர் ரோஷினி. இந்த டாக்டர் தான் என்கிட்டயும் அக்கா கிட்டயும் பிருத்வி அண்ட் ஷர்லின் காலேஜ் டைம்ல இருந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்களாம்.
டாக்டர் ரோஷினி, அன்னைக்கு நீங்க ரொம்ப பெரிய விஷயத்த சொன்னீங்க, அவ்வளவு பெரிய ரகசியத்தை சொன்னீங்க. ஆனா இப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? ஆக்சுவலி என்னன்னா, பிருத்வி ஷோலினுடைய பாய் ஃப்ரெண்ட். ஆனா அவன் இவனுடைய தங்கச்சி கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். இங்க பாருங்க, நாங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா எங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க கிட்டதான் ஆதாரம் இல்லையே. ஆனா எங்க கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அதுதான் நீங்க. டாக்டர் ரோஷினி, ஒருவேளை நீங்க வீட்டுக்கு வந்து அங்க எல்லார்கிட்டயும் சொன்னீங்கன்னா, ஷோலின் பிருத்வி ரகசியத்தை சொன்னீங்கன்னா, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இங்க பாருங்க, இது உங்களோட பர்சனல் மேட்டர். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆறது எனக்கு பிடிக்காது. பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பார்க்கணும். ப்ளீஸ் யா. டாக்டர் ரோஷினி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹாய் டாக்டர் ரோஷினி, டாக்டர் ரோஷினி, நீங்க இங்க வரக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க ஒரு 2 நிமிஷம் வெளில இருக்க முடியுமா? ப்ளீஸ், நாங்க டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஜஸ்ட் 2 minutes. எஸ், இட்ஸ் ஓகே. Thank you so much. Thank you. வாட் இஸ் திஸ்? டாக்டர் ரோஷினி, ப்ளீஸ். ஒருவேளை பிருத்விக்கும் கிருத்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கிருத்திகாவோட லைஃபே வீணா போயிடும் டாக்டர். அதோட பிருத்வி பத்தின உண்மை கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா அவன் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அதான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் எங்களோட வீட்டுக்கு வாங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். டோன்ட் பி எமோஷனல். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்க ப்ளீஸ் எங்க கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்திருந்தா நாங்க உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டோம். ஆதாரமா? ஆதாரம் நீங்களும் நானும் கிடையாது. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்ததுதான் இருந்த ஆதாரம். அதோட உங்க ஃபேமிலி உங்களை நம்பாத போது என்ன எப்படி நம்புவாங்க சொல்லுங்க? அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது வந்து நாங்க ஃபேமிலி கிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்ணோம். ஆனா யூ நோ வாட் டாக்டர், அட்லீஸ்ட் நான் முயற்சி பண்ணலன்ற கில்ட்டோட வாழ்நாள் முழுக்க என்னால வாழ முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த கில்ட் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன் டாக்டர். ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் எங்க கூட வந்து என்ன உண்மைன்னு சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர். அதோட அவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சுன்னா அவ அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கிட்டனா அதுக்கு யாரு பொறுப்பாக முடியும்? நீங்களே சொல்லுங்க. உங்களால மன்னிக்க முடியுமா? உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குமா? ஒருவேளை உங்களுடைய தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்ன? ஓகே, நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? மஹரா, நீ எனக்கு என்ன செய்ய வைக்க நினைக்கிறியோ நான் அதை செய்ய மாட்டேன். இந்த வீட்டாளுங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க உனக்கும் கரனுக்கும் கல்யாணம் பண்ண ரெடியா இருந்தாங்க. அதுவும் கரண் பிரீதா மேல கோமா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு துரோகம் நடந்தப்ப கூட எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஷோலன், ஏன் இடத்துல பிரீதா உட்கார்ந்து அவ கரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப கூட சந்தோஷமா தானே இருந்தாங்க. இன்னைக்கு நீ எனக்கு பண்ணது பெரிய தப்பு. அதை விட பெருசு நீங்க 2 பேரும் எனக்கு செஞ்ச விஷயம் தான். உங்களை காப்பாத்திக்க என்ன வீட்டை விட்டு துரத்திட்டீங்கல்ல. நீங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் நான் உங்க 2 பேருக்கும் பண்ண போறேன். அதே மாதிரி உங்களை வீட்டை விட்டு விரட்ட போறேன். பிரீதா, ஏன் பாஸ் பண்ண? அப்படியே ப்ளே பண்ணு. இதுக்கு மேல எதுவுமே இல்ல. ஆடியோ முடிஞ்சிருச்சு. இங்க பாரு, இதுலதான் இருக்கும். இது எப்படி நடக்கும்? ஏன்னா இதுக்கப்புறம் தானே அவ எல்லாத்தையும் சொன்னா. அவ அங்க சொன்னாலே. அவளுக்கு அப்படின்னா இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருக்கு. நான் ரெக்கார்டிங் பண்ண விஷயம் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ஆஃப் பண்ணிருக்கா. இது எல்லாத்துக்கும் இவதான் காரணம். ரிஷப், இந்த மஹரா அப்பல இருந்து பொய்யா பழி போட்டுட்டே இருக்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இவ பொய் சொல்றா, இவன் நடிக்கிறான். ப்ளீஸ் ஒரு முறை நான் சொல்றதை கேளுங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல? இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுங்களா இப்ப? ஆமா, கொஞ்சம் அர்ஜென்ட். கிருத்திகா, யாரும் என் பேச்ச நம்ப மாட்டாங்க. ஆனா நீ புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இவன் ஒண்ணு காதலிக்கல. இவன் ஷோலின் தான் காதலிக்கிறான். நான் சொல்றது எல்லாமே உண்மை. அதோட ஷோலின் குழந்தை ரிஷப் போடுறது இல்ல, இவனோடது. போதும், நிறுத்திடு. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க மஹிரா. ரொம்ப அதிகமா பேசிட்ட. ஷோலன், போலீஸ் எப்போ வரணுமோ வரட்டும். இந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறது ஒரு நிமிஷம் கூட நான் ஏத்துக்க மாட்டேன். இப்பவே இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. சரிங்க அத்தை.
இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சாமி, வேலை முடிஞ்சது. டாக்டர் ரோஷினி ஒத்துக்கிட்டாங்க. எஸ், இனிமே பாரு, வீட்ல வெளிச்சம் வந்துரும், இருட்டு விலகிடும். டாக்டர் ரோஷினி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலையே பட வேண்டாம். நாங்க உங்க கூட இருக்கோம்ல. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்ல பெரிய நல்ல காரியத்தை பண்ண போறீங்க. சோ ரொம்ப யோசிக்காதீங்க. வாங்க வா. மஹேரா, ஷர்லின் பிருத்வியோட முகத்தெரிய கிழிக்கணும்னு நான் உண்மையாவே ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒருவேளை இதை நான் செஞ்சிருந்தா எல்லாருமே மனசொடைஞ்சு போயிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட எத்தனை தடவை முயற்சி பண்ணேன், ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல. வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல. அம்மா தாயே, ஏதாவது அதிசயம் நடந்தாகணும். இவங்க 2 பேர் பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். என்ன சாமி, வண்டி ஏன் இவ்வளவு ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்க? கொஞ்சம் வேகமா ஓட்டு ப்ளீஸ். வேகமா தான் ஓட்டிட்டு இருக்கேன். எல்லாரையும் முட்டிட்டு போக சொல்றியா? இப்போ பொண்ணு முன்னாடி மாப்பிள்ள பின்னாடி. ஹலோ ஜானகி ஆண்டி. ஸ்ருதி, நீ பண்ணது சரியில்லை. நீ சரளாக்காவ தலை நிமிந்து நடக்க விடாம பண்ணிட்ட. என்ன? நான் என்ன பண்ண? சரி சரி விடுங்க, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. பிருத்விக்கும் கிருத்திகாக்கும் இன்னும் கல்யாணம் நடக்கலல்ல? அவங்க கல்யாணத்தை விட்டு தள்ளிடி. நான் உன் கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன உளறீங்க ஆண்டி? ஏன் கல்யாணத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும்? அம்மாவாக போறது நீ, ஆனா நான் உளறேனா? என்ன? நான் அம்மாவாக போறேனா? நெவர். இல்ல ஜானகி ஆண்டி, ஸ்ருதி பிரெக்னன்ட் இல்ல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ருதி டாக்டரை பார்க்க வந்தால அதனால நான் பிரெக்னன்ட்னு நினைச்சேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஓகே ஜானகி ஆண்டி, நான் உங்ககிட்ட அப்புறமா ஓகே, பேசுறேன். பை 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 பை. நான் அம்மாவாக போறேனா? எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? இந்தாங்க, இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வைங்க. இரு. அட, இப்ப ஏன் கல்யாணத்தை நிறுத்துற? இல்ல, கல்யாணத்தை நிறுத்தல. அது நான் ஒரு வேலையா வெளியில போனேன், என்னதான் போக வேண்டாம்னு சொன்னா. நீ இப்ப இருக்க சொன்னது என்னதானே பிரீதா? இல்லம்மா, நான் பிருத்வியை தான் இருக்க சொன்னேன். கரினா ஆண்டி, மஹிரா அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கா. உண்மையை சொல்லணும்னா, நானும் பிருத்வி ஷர்லின பல வாட்டி ஒன்னா வெவ்வேறு இடத்துல பாத்திருக்கேன். அதனால நாம இத பத்தி கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ண முயற்சி பண்ண என்ன? இத கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ, அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. சோ அது கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லையா? நிறுத்துங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க. அக்கா, எனக்கு தெரியும் நீங்க என்கிட்ட சொன்னீங்க, ஷொலினோட குழந்தையாலே ராக்கி ஆண்டி மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அதோட நம்ம கிருத்திகா கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா இன்னும் உடைஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்னக்கா பண்றது? அதான் இப்படி பண்ண. கிருத்திகா லைஃப் நாசமா போகிறத என்னால பார்க்க முடியாது. நீ என்ன கல்யாணத்தை நிறுத்துறது? நீ வரதுக்கு முன்னாடி நானே கல்யாணத்தை நிறுத்திட்டேன். நீங்க கல்யாணத்தை, என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த நீங்க 2 பேரும் யாரு? கரினா ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. எவ்வளவு பெரிய பெரிய கேள்வி எல்லாம் இங்க வந்திருக்கு. அதனால நாம பதில தேடவாவது முயற்சி பண்ணலாம்ல. ஒருவேளை பிருத்வி அண்ட் ஷர்லின் மேல இவ்ளோ பெரிய பழி விழுந்திருக்குன்னா அட்லீஸ்ட் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணவாது முயற்சி பண்ணலாம்ல. அதுவும் இல்லாம மஹிரா காட்டின ரெக்கார்டிங் இருக்குல்ல, அது அப்படியே நின்னு போயிடுச்சு. நீங்களும் அந்த ரூமுக்கு போயிருந்தீங்களே, அதுல உங்க குரல் கேட்கவே இல்லையே. அந்த ரெக்கார்டிங்ல எங்க போச்சு?
அதோட ஸ்ருதி டாக்டர் ரோஷினியை கூட்டிட்டு வந்திருக்கால, அவங்க சொல்றத கேக்கலாம். இங்க பாருங்க, எல்லாருக்கும் உண்மை தெரியணும்ல. டாக்டர் ரோஷினியா அந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லுவாங்க. டாக்டர் ரோஷினி சொல்லுங்க. வணக்கம் ஆண்டி. ஓ வாவ், அப்படின்னா ஷோலின் பிருத்வியோட அம்மாக்கு டாக்டர் ரோஷினியா முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல? ஆமா, எனக்கு பிருத்வி மல்ஹோத்ரா அண்ட் ஷர்லின் குரானா, ஐம் சாரி, ஷர்லின் லூத்ராவை ரொம்ப நல்லா தெரியும். இவங்கள கொஞ்ச நாளா இல்ல, காலேஜ் டேஸ்ல இருந்தே இவங்கள நல்லா தெரியும். பல வருஷம் கழிச்சு இவங்கள சந்திச்சேன், அதுவும் என் ஹாஸ்பிட்டல்ல ஆஸ் அ டாக்டர். பிரெக்னன்சி செக்அப்காக ஷர்லின் வந்திருந்தா. அப்ப நான் அவகிட்ட குழந்தையோட அப்பா பேரை கேட்கும்போது அவ பிருத்வி மல்ஹோத்ரான்னு சொன்னா. ப்ராப்ளம் என்ன? எதுக்கு இப்படி போய் சொல்ற? மஹரா உனக்கு பணம் கொடுத்திருக்கால? பிருத்விக்கும் கிருத்திகாவுக்கும் கல்யாணம் ஆக கூடாதுன்னு அவ தான் நினைச்சா. எனக்கு தெரியும் இவளுக்கு மஹரா பணம் கொடுத்திருப்பா. நானும் பிருத்வி இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு அவ நினைச்சா. அவ தானே உனக்கு பணம் கொடுத்திருக்கா. நீ எதுக்கு போய் சொல்ற? இங்க பாரு, எனக்கு தெரியும் நீயும் நானும் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம். உனக்கும் எனக்கும் அவ்வளவா ஒத்து போகல. ஆனா அதுக்கு நீ பாட்டி என்ன பழி வாங்க கூடாது. நான் இப்பதான் என் குழந்தைய இழந்திருக்கேன். நான் என் குடும்பத்தை இழக்க விரும்பல. என் குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்களே கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ப்ளீஸ் ரோஷினி, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ ஏன் இப்படி பண்ற? என்ன ஏன் இப்படி பண்ற? ஆக்சுவலி எனக்கு ஒரு ஷப்க்கும் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னில இருந்து யாராவது ஒருத்தர் எனக்கு வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. நான் சலிச்சு போயிட்டேன். இனிமே நான் யாருக்கும் எதையும் சொல்ல போறது இல்ல. யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் என் மேல பழி போட்டுட்டோம். ஐம் சாரி ஷர்லின். ஷர்லின், ஐம் சோ சாரி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் போய் சொல்லிட்டேன். ஷர்லின் சொல்றது கரெக்ட் தான். மஹிரா தான் என்கிட்ட பணம் கொடுத்து போய் சொல்ல சொன்னா. ஏன் போய் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல நீங்க வேற ஏதோ சொன்னீங்க, இப்ப இங்க வேற ஏதோ சொல்றீங்க. ஐம் சோ சாரி ஸ்ருதி. நான் உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னேனோ அது எல்லாமே போய். பிருத்விக்கும் ஷர்லினுக்கும் இருக்கிற அஃபேர், பிருத்வியோட குழந்தைக்கு இவ அம்மா, இது இது எல்லாமே போய் தான். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நீயும் உன்னோட அக்கா பிரீதாவும் கிருத்திகா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ மேல நிறைய அன்பு இருக்கு. அதான் நான் உங்களோட இந்த அன்பை சாதகமா யூஸ் பண்ணேன். நல்லதா போச்சு, சரியான நேரத்துல என் மனசை மாத்திக்கிட்டேன். இல்லனா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருப்பேன். ஷர்லின், என்ன மன்னிச்சிரு. பிருத்வி, ஐம் சோ சாரி. இல்ல டாக்டர், ஐம் எனக்கு சாரி. தெரியும். ஐம் சோ சாரி. ஸ்ருதியும் சமீரும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்கல்ல. சோ அவங்க பிஹாஃபா நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன். ஐம் சாரி. டாக்டர் ரோஷினி, டாக்டர் ரோஷினி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க எதுக்குள்ள? ஸ்ருதி ப்ளீஸ் என்கிட்ட எதையுமே கேட்காத. ஷர்லின் பிருத்வி மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க கிட்ட இருந்து உன்னையும் உன் அக்காவையும் நான் காப்பாத்திருக்கேன், புரிஞ்சுக்கோ. சில நேரத்துல நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா நம்ம தலையெழுத்து வேறவா இருக்கும். நம்மளால எல்லாத்தையும் மாத்த முடியும், ஆனா தலையெழுத்த மாத்த முடியாது. டாக்டர் ரோஷினி, தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் என் தலையெழுத்து என்னன்னு எனக்கு தெரியல.
என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட தலையெழுத்துல நீ சந்தோஷமா இருப்பேன்னு மட்டும்தான் எழுதியிருக்கு. அதுவும் கடவுளே அவர் கையால எழுதியிருக்காரு உன் தலையெழுத்த. உன் ஜாதக கிரகங்களும் இதைத்தான் சொல்லுது. உன்னோட தலையெழுத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் உண்மையை வெளிப்படுத்த. ஆனா கடவுளுக்கு விருப்பம் இல்ல. ஒருவேளை உண்மை இப்ப வெளியில வர்றது கடவுளுக்கு விருப்பம் இல்லையோ என்னவோ. இதுதான் கடவுளுடைய விருப்பம்னா அதை மாத்துறதுக்கு நாம யாருமா சொல்லு பாக்கலாம். போதும், நீ எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அனுபவிச்சுட்ட. என் மனசு சொல்லுது, இனிமே உன்னுடைய ஜாதகத்துல உன் கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல உட்கார போகுது. உன் வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஒரு புது ஆரம்பம் உன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா வரும். வேணா பாரு, சந்தோஷம் உன் கதவை தட்டும் போது நீயும் சந்தோஷமா கதவை திறப்ப. உன்னுடைய அதிர்ஷ்டத்தையும் நீ வரவேற்ப. ஒரு புது சந்தோஷத்தோட ஒரு புது சிரிப்போட தொடங்கும். அதுக்கப்புறம் கண்ணீருக்கு வேலையே இல்ல. நான் விரும்புறதெல்லாம் ஒண்ணுதான், உன்னுடைய அந்த சிரிச்ச முகம். உன்னுடைய ஜாதகத்துல எப்பவும் அப்படியே இருக்கணும். உன் தலையெழுத்துல நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கண்ணீர் இதுக்கு எந்த இடமும் இருக்கக்கூடாது. ஒரு புது காலத்துல புதுசா கதை ஆரம்பிக்கும். உன்னுடைய ஜாதகமும் உன் தலையெழுத்த அழைக்குது. புது சந்தோஷம் உங்க வாழ்க்கை கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. மனக்கதவை திறந்து நீ அதை வரவேற்கணும். உன்னுடைய வாழ்க்கைய புதுசா ஆரம்பி.